உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, பை பை. வேம்பு சார், நீங்க இப்போ கட்டாயம் வெளியே போய் தான் ஆகணுமா? ஏன் இப்படி குழந்தை மாதிரி கேக்குற? இல்ல, இங்க குங்குமம் விழுந்ததுல இருந்து நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அவ்வளவுதானே. இத கேட்க ஏன் இவ்ளோ தயங்குற? நீ கேட்டு நான் ஏதாவது முடியாது வேண்டான்னு சொல்லுவனா? சரி வா போலாம் பூமி. ஒரே ஒரு நிமிஷம் சார். போலாம் சார். போலாம் வா. பாட்டி, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். டீ குடிச்சிட்டு போங்கப்பா. இப்பதான் வேம்பு சார் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாரு. சித்தார்த் காஃபி எல்லாம் போட்டு தரானா? பொம்மி, நீயும் சித்தார்த் தம்பியும் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. அண்ணி, அப்புறம் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது ரொமான்ஸ் பண்ண போறீங்களா? தர்ஷினி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரோம். பாய். பாய். வர பாட்டி. கடவுளே, இத்தனை நாள் வாழாத வாழ்க்கைய இந்த 2-3 நாள் வாழ்ந்து முடிச்ச சந்தோஷத்துல இருக்கேன். போதும், இந்த ஜென்மத்துக்கு இந்த 2-3 நாள் போதும்னு தான் தோணுது. ஏன்னா அந்த சித்தர் சொன்னதுல இருந்து நான் ஓரளவுக்கு மனசளவுல என் முடிவை நோக்கி பயணிக்க தயாராயிட்டேன். இப்போ என் மனசுல பயம் இல்ல, முழுக்க முழுக்க சந்தோஷம்தான் இருக்கு. ஆனா என் மனசுல இருக்கிற ஒரே பயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா என் வேம்பு சாரை யாரு பாத்துக்குவா? அவருக்குன்னு அவர் வாழ்க்கையில ஒரு நல்ல துணை வந்து சேரணும். இன்னொரு கல்யாணத்துக்கு வேம்பு சார் சம்மதிக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. வேம்பு சார், நான் போய் அடி பிரதட்சணம் பண்றேன். ஹே பூமி, என்ன? ஏன்? இருங்க, நான் பண்ணி முடிச்சிட்டு தான் வருவேன். இல்ல பூமி, தர ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல வேம்பு சார், இருங்க. எங்க என் பொண்ணை இழந்துடுவானோன்ற தவிப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது தம்பி. பொம்மிய பார்க்க பார்க்க மனசுக்குள்ள பயம் வந்துகிட்டே இருக்க. அவளை எப்படியாவது நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அவளை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? தம்பி, சாரி சாமி, சாரி. எதுக்குப்பா சாரி? சாமி கிட்ட உன் குறைய சொல்லி கண்ணீர் வடிக்கும் போது அதை நான் வந்து தடுத்துட்டேன்னு நான் தாப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கலப்பா. என்னப்பா உன் பிரச்சனை? வரப்போற சித்ரா பௌர்ணமிங்கிறது மிக முக்கியமான இரவு. அந்த இரவை மட்டும் அவ தாண்டிட்டா அதுக்கப்புறம் அவ உயிருக்கு இருக்கிற கண்டம் விலகிடும்.
பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலு சுமங்கலிகளுக்கு உகந்த கோயில். அங்க நடக்கிற சுமங்கலி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுப்பா. சரிங்க. கணவனும் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வேண்டுதல் மூலமா நாம நிவர்த்தி பண்ணிக்கலாம். சாமி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான வேண்டுதல்ப்பா, அது முடியுமான்னு பாரு. ஏன்னா அந்த வேண்டுதல் ரொம்ப சக்தி வாய்ந்த வேண்டுதல். சாமி, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. பொம்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவளுக்கு இப்ப இருக்கிற மனக்கலக்கம் போகணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்றேன். கோயிலுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட செருப்பை வாங்கி தொடச்சு அதை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு திரும்ப அவங்க போகும்போது பிச்சை கேட்டு வாங்கணும். நிறைய பேர் தரக்குறைவா பேசுவாங்க, கோவப்படுவாங்க. நீங்க தான் பொறுத்துக்கணும். சாயங்காலம் வரைக்கும் நீங்க பிச்சை எடுக்கணும்ப்பா. அதுல வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மஞ்ச கயிறோ இல்ல ஒரு தாலியோ வாங்கி சாமி கிட்ட வச்சுட்டு அதை சாயங்காலம் நடக்க போற சுமங்கலி பூஜையில கொடுக்கணும்ப்பா. ஆனா நீ இந்த வேண்டுதல் பண்றேன்னு உன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. இந்த பிச்சைங்கிறது இறைவனுக்கு நாம முழுசா நம்மள அர்ப்பணிக்கிறதுப்பா. அதனால எந்த விதமான உணர்ச்சியோ கோபமோ பாசமோ எதுவுமே இருக்கக்கூடாது. உன் நிலைய மறந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ பிச்சைக்காரனா வாழணும். அப்படி வாழ்ந்து அம்மனுக்கு உரிய தாலியா செலுத்திட்டினா நிச்சயமா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அம்மா தீர்த்து வைப்பாப்பா. சரிங்க. சரி, வாங்கப்பா. பொம்மி, வா போலாமா? இது வரேன். போலாமா? வா. வாங்க போலாம். போலாம். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஏன்பா போப்பாங்கிட்டு வந்துட்டானுங்க கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறதுக்குன்னு. ஐயா நிம்மதியா சாமி கும்பிட விடுறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு. பாடி. எங்க போனாலும் உங்க தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. சாமியே கும்பிட முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.